Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி ஒரு நார்மல் ஃபேஸ் எப்படி பியூட்டிஃபுல்லான ஃபேஸா சேஞ்ச் பண்றதுன்னு பார்ப்போம். மொபைல் எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி tutorial. ஃபர்ஸ்ட் Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. தென் டூல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எல்லா இமேஜ்லேயும் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் உங்கள் இமேஜை பார்த்துக்கோங்க, ஏற்கனவே கிளாரிட்டி எல்லாமே இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ், உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அண்ட் தென் பியூட்டிஃபை ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக. இதில் ஆட்டோன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஆட்டோ ஆப்ஷன் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு லைட்டாக பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே போயிடும். பட் உங்களுக்கு ஹெவியாக இருந்தால் மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் பிளிமிஷ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களுக்கு பெரிய பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேஸில் ஏதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ரிமூவ் ஆகிடும், எல்லாமே லெவல் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஸ்மூத் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், உங்களோட ஃபேஸை ஃபுல்லாகவே ஸ்மூத்தனிங் ஆக்கும். பட் இதை பண்ணும்போது மட்டும் ஸ்மூத்து, ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஸ்மூத்தனிங்காக இருந்தால் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ லைட்டாகவே நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி இந்த இமேஜில் வந்து ஸ்மூத்தன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக பண்ணாலே போதும். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஸ்மூத்தனிங் மாதிரி தான் இதுவும் ஸ்மூத் பண்ணும். பட் இதில் கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது எல்லாமே லெவலாக்கும், உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கும். இப்போ ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில இடத்துல பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஸ்மூத்தனிங் ஆகி மர்ஜ் ஆகிடும். ஸோ அங்கங்கே திட்டாக இருக்கும், எல்லாத்துமே கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாத்துலேயுமே லெவலாக்கும், ப்ராப்பராக இருக்கும். டீடைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம எல்லாத்துலேயுமே ஸ்மூத்தனிங் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியாகவே இருக்காது. ஸோ கிளாரிட்டி தரத்துக்காக தான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தனிங்காகவே இருக்குது. சில இடத்துல கிளாரிட்டியாக இருக்காது. லைக் ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ்லலாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிளாரிட்டி இருக்காது. அதுலேயும் வந்து ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்கின் டோன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நம்மளோட ஃபேஸை வந்து ஒயிட்னிங் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்கின் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் டோன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் ப்ரஷில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒயிட்டாக தான் இருக்குது. பட் சில இதெல்லாம் பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கின் டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஸ்கின் டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வேறு மாதிரி நம்ம ஸ்கின் டோன் வந்து செலக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ப்ராப்பராகவே வராது, அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒயிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மட்டும் தனியாக தெரியும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் எல்லாமே கம்மி பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நிறையவே கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இல்லை நம்ம எடிட் பண்ண மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ அங்கங்கே ரொம்ப ஒயிட்டாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேர் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃபால்ட்ஸான ஹேர் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்கிறதா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹேர் கலரிங் பண்ணிக்கோங்க.
அண்ட் சேம் நான் ஸ்கின் டோனுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிங்க ஹேர் கலர்லாம். பட் நம்ம எடிட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஹேர் கலர். அண்ட் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ரொம்பவும் அதிகம் பண்ணுறதுங்க நல்லா இருக்காது. அந்த இந்த ஹேர் கலரிங் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ்லேயே ஆகிடும். ஸோ அதை வந்து இரேசர் எடுத்து இரேஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஃபேஸில் வந்து ஆயிருக்காத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் ஃபேஸ் கார்னரில் மட்டும் லைட்டாக வந்து அந்த ஷேட்ஸ் மட்டும் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை அதை ஹேர் கலர் பண்ணாலே போதும், உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஹேர் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு தடவை ப்ரிவ்யூ கூட பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சேன். அண்ட் உங்கள் இமேஜுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு தென் உங்களோட பேக்ரவுண்டே அதே மாதிரி ஷேட்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஐ கலருன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷனில் நிறைய ஐ கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட ஐக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பிகாஸ் எல்லா ஐ கலருமே உங்களுக்கு வந்து சூஸ் ஆகாது. ஸோ சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்காது. நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இந்த இமேஜுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிறதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. அண்ட் ஐ கலரை ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐ கலர் வந்து கரெக்டாக சூட் ஆகிருக்கும். பட் மேலே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அந்த இரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே இரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஹேர் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஹேர் கலருக்கு மட்டும் கிடையாது, நம்ம லிப்ஸ்டிக்கோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் எல்லாமே லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு தென் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணுறது இல்லை. லைக் கைன்மாஸ்டர், பிக்சல் லேப், இன்ஷாட், அடாப் லைட் ரூம், அடாப் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் இமேஜ் மட்டும் எடிட் பண்ணுறது கிடையாது, யூடியூபுக்கு வந்து எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் மட்டும் இல்லைங்க, எந்த ஈவெண்ட்ஸ்னாலும் எப்படி வந்து இன்ட்ரோ வந்து க்ரியேட் பண்ணுறோம் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி, அண்ட் பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதுக்கும் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம பியூட்டிஃபை டூல் யூஸ் பண்ணி நம்ம எல்லா எடிட்டுமே பண்ணியாச்சு. தென் இன்னும் ஒரே ஒரு எடிட் பாக்கி இருக்குது. எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே வந்து போயிடும், நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பெயிண்ட் ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே மட்டும் நம்மளுக்கு லைட்டாக ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து லெவல் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா பிளர் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. தென் இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து பிளர் கொடுக்க போகிறோம். ஸோ தட் உங்களோட இமேஜ் பார்க்க இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் லுக் குட். அண்ட் தென் மேலே இருக்க ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிஸ்டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதுக்காக தான். அந்த இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை மட்டும் இரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேரை வந்து இரேஸ் பண்ணாமல் விடுங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அண்ட் ஃபேஸை மட்டும் ப்ராப்பராக எரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஆயில் பெயிண்ட் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஸ்மூத்தனிங் எஃபெக்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஹேருக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த ஆயில் எஃபெக்ட் கொடுங்க. தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.